ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பவர் பி யூஸ் பண்ணி எப்படி டேட்டா கிளீனிங் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டேட்டா கிளீனிங் அப்படின்னா என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ரா டேட்டாவில் நிறைய மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும், ராங்கான டேட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான மாதிரி அதை க்ளீன் பண்ணி எப்படி அதை ஸ்ட்ரக்சர்டாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் டேட்டா கிளீனிங். ஸோ அதை நம்ம பவர் பிஐ வச்சு எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா பவர் பிஐக்கு நம்ம வந்து ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறப்போ அந்த டேட்டா வந்து க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுடைய அவுட்புட் வந்து ப்ரிசைஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம டேட்டா கிளீனிங் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிளாங்க் ரிப்போர்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய டேட்டா வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நான் எக்ஸல் கொடுத்துக்கிறேன். என்னுடைய டேட்டாவை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சூஸ் பண்ணியிருக்க எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் என்னுடைய எக்ஸல் ஃபைலில் ஒரே ஒரு ஷீட் தான் இருக்குது அப்படின்றதுனால இங்கே ஒரே ஒரு டேட்டா காமிக்குது. நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதே என்னோடய எக்ஸல் ஃபைல் வந்து நிறைய ஷீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே எல்லா ஷீட்ஸுமே காமிக்கும். நம்மளுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மிச்சதெல்லாம் விட்டுடலாம். ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் லோடு அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா யூஸ் பண்ணி தான் நான் ஒரு டேட்டாவை க்ளீன் பண்ண முடியும். லோட் டேட்டா கொடுத்தோம்னா அந்த டேட்டா எப்படி இருக்கோ அது அப்படியே வந்து லோட் ஆகி நம்மளோட டேஷ்போர்டுக்கு போயிடும். ஸோ எனக்கு வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா சூஸ் பண்ணேன் அப்படின்ன உடனே எனக்கு வந்து வேறு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதை வந்து நம்ம பவர் குவெரி எடிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணுற ஏரியா வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டேட்டாவை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஏரியாவை வந்து நம்ம வந்து பவர் குவெரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா பவர் குவெரி எடிட்டர்னு உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ நான் எடுத்திருக்க டேட்டா செட்டில் மொத்தம் வந்து ஒரு 7 காலம்ஸ் இருக்குது. இந்த 7 காலம்ஸில் இருக்கிற மிஸ்ஸிங் வேல்யூஸை இல்லை ஒரு ராங்கான வேல்யூஸை இல்லை ஒரு தப்பான ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு சிம்பிளான டேட்டா செட். ஸோ இதில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேட்டா க்ளீனிங்லாம் இருக்காது. சிம்பிளாக எப்படி ஒரு டேட்டாவை க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேட்டாவை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதனுடைய யூனிக் ஃபீச்சர் தெரியணும். அப்போ தான் நான் அந்த யூனிக் ஃபீச்சரை வச்சுட்டு மற்ற டேட்டாவெல்லாம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நேம், ஏஜ், இமெயில் ஐடி, ஜாயின் டேட்னு நிறைய காலம்ஸ் இருக்குது. அதில் எந்த காலமும் நான் சூஸ் பண்ணேன்னா, எந்த காலம் வந்து நான் கீயாக செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து யூனிக்காக இருக்கும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம்ன்றதை சூஸ் பண்ணேன்னா ஒரே பேர் வச்சா நிறைய பேர் இருக்கலாம், இல்லை ஒரே ஏஜில் நிறைய பேர் இருக்கலாம். அதனால் நான் வந்து ஐடி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஐடி அப்படின்றத சூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதாவது ஒரே ஐடியில் வேறு பேர் இருக்கக்கூடாது. அதாவது ஒரே ஐடியில் ஒரே நம்பரில் 2-3 ஐடி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரே டீட்டெயிலை திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு கீ காலமாக சூஸ் பண்ணணும். இது வந்து பவர் பிஐ டேர்ம்ஸில் வந்து பிஸ்னஸ் கீ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கீயை நம்ம செலக்ட் பண்ணணும்னா அந்த யூனிக்கான ஃபீச்சர் வந்து நம்ம மற்ற டீட்டெயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து என்னுடைய கீயை வந்து ஐடி அப்படிங்கிற காலமை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஐடி காலமில் வந்து நியூமெரிக்கல் டேட்டா இருக்குது அண்ட் நல் வேல்யூஸ் இருக்குது. எனக்கு அந்த நல் வேல்யூஸ் வேணும். ஸோ நான் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால் இங்கே அந்த காலமை சூஸ் பண்ணிவிட்டு அங்கே டவுன் ஆரோ கிளிக் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு அந்த காலமில் என்னென்னலாம் டேட்டா இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஸோ நான் நல் அப்படிங்கிறத டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா நம்ம டீசெலக்ட் பண்ண அந்த வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எனக்கு குறைஞ்சிருக்கும். எங்கெங்கெல்லாம் நல்ல இருந்துச்சோ அந்த ரோவை கம்ப்ளீட்டாக தூக்கியிருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி இந்த டேட்டா அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அதாவது 1 2 3ல் ஸ்டார்ட் ஆகி முடிகிற மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு வந்து அதை மாற்றணும், இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் வேணும், இல்லை வேறு ஆர்டரில் வேணும், நம்மளுக்கு வந்து இங்கே மேலே ஷார்ட் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அது ப்ராப்பராக இருக்கிறதுனால நம்ம அதை விட்டுலாம். அடுத்து வந்து நேம். இந்த நேமில் வந்து எனக்கு வந்து நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணணுன்னா ஒன்று அந்த ரோவை நான் வந்து ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா என்ன பண்ணலான்னா அதில் வந்து 1 2 3ன்னு இருக்க இடத்துல எனக்கு வந்து வேறு பேர் ஏதாவது கொடுக்கணும், இல்லை நல் வேல்யூன்னு கொடுக்கணும் அப்படின்னா நான் அதை சூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா இருக்கிற இடத்துல எப்படி இன்னொரு டேட்டாவை கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நேம்ன்ற இடத்துல நிறைய நல் வேல்யூஸ் இருக்குது. அந்த நல் வேல்யூஸை நம்ம எல்லாத்தையுமே தூக்கிட்டோம்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து குறைஞ்சிரும். அது வந்து ரொம்பவே டேட்டாவை வந்து சுருக்கிடும். ஸோ அதனால் எனக்கு நல் வேல்யூஸை எடுக்க வேணாம். ஏன்னா அந்த நேமுக்கு வந்து ஐடி இருக்குது. ஸோ நேம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஐடி வச்சு அவங்களுடைய டேட்டாவை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எனக்கு நல்லுன்ற இருக்க இடத்துல வேறு பேர் இல்லை டேட்டா அன்னோன் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை நல் அப்படின்றதே விட்டுலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேட்டா இருக்க இடத்துல எப்படி இன்னொரு டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த நேம் காலமில் நல்லுன்னு இருக்க இடத்துல வேறு ஒரு பேர் நான் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த காலமை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே மேலே இருக்க ரிப்பன்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எனக்கு ரீப்ளேஸ் வேல்யூஸ் இருக்கும். இந்த ரீப்ளேஸ் வேல்யூஸ்ன்ற இடத்துல நான் எந்த வேல்யூவை மாற்ற போகிறேனோ அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து நல் அப்படிங்கிற வேல்யூவை என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து இது ஒரு நேம் அப்படிங்கிறதுனால எனக்கு நேம் அன்னோன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நல்லுன்னு இருக்க இடத்துலலாம் அன்னோன் நம்மளுக்கு மாறிடும். ஸோ இதே போல் இந்த 1 2 3 அப்படின்ற இருக்க இடத்துல உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஏஜ் காலமுக்கு வந்தோம்னா ஏஜ் வந்து கண்டிப்பாக ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவாக தான் இருக்க முடியும். அது வந்து ஒரு டெக்ஸ்ட்டாவோ இல்லை வேறு ஏதாவது இருக்க முடியாது. இங்கே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நல்ல தவிர இது எல்லாமே நம்பர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்து அதை வந்து நம்ம நம்பர் ஃபார்மேட்டில் மாற்றணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு காலமுக்கும் ஒவ்வொரு டேட்டா டைப் இருக்கும். அதை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்னா ஒவ்வொரு காலம்லையும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி 1 2 3 அது மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அந்த காலம் எந்த டேட்டா டைப்பில் இருக்கோ அதை அது ரெஃபர் பண்ணும். நம்ம அங்கே கிளிக் பண்ணோம்னா இன்னும் நிறைய டேட்டா டைப்பை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே நம்மளுக்கு டெசிமல் நம்பர் ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ வந்து ஒரு டெசிமலாக இருக்கணும் இல்லை ஒரு ஹோல் நம்பராக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நேம்ன்றதுனால டெக்ஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுலாம். இங்கே எனக்கு ஏஜ் வந்து மேக்ஸிமம் நல்ல தவிர இது எல்லாமே நம்பரில் தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இங்கே ஏஜ் வந்து நெகட்டிவ் நம்பரில் இருக்குது. ஒரு ஏஜ் வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம அப்படியே வச்சு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏஜ் இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிசைஸான அவுட்புட்டை கொடுக்க முடியாது. ஒரு ராங் அனாலிசிஸ்க்கு அது வந்து வழிவகுக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா இங்கே மோஸ்ட்லி அந்த நெகட்டிவில் இருக்கிறது எல்லாமே என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரே வேல்யூ தான் நெகட்டிவில் இருக்குது, -5 அப்படின்ற வேல்யூ. அதை நம்ம ப்ரீவியஸ் மெத்தடை வச்சு எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் வேல்யூ. ஸோ எனக்கு வந்து -5 இருக்க இடத்துல நான் வந்து ஒரு நல் கொடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆவரேஜ் ஏஜ் ஒரு 40ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு நெகட்டிவ் வேல்யூஸில் இருந்ததுலாம் இப்போ ஒரு ஆவரேஜ் வேல்யூவில் மாற்றிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் நல் வேல்யூவும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். அதே போல் தான் மற்ற காலம்ஸ்க்கும் நீங்கள் நல் வேல்யூஸை எப்படி ரீப்ளேஸ் பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே வந்து சேலரின்ற காலமில் இங்கே எனக்கு நம்பர்ஸாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் 30K அது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயும் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்படி ஒரே டேட்டா வந்து வேறு வேறு ஃபார்மேட்டில் இருக்கிறப்போ அது வந்து என்னோடய டேட்டா அனாலிசிஸை பாதிக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே 30Kன்னு இருக்கிற எல்லா வேல்யூவும் நான் வந்து 30,000 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ரீவியஸ் மெத்தடை வச்சு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு டேட்டாவை வந்து நம்ம வந்து அதோட லோயர் கேஸ் அப்பர் கேஸ் மாற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்க ஒரு காலம் சூஸ் பண்ணிக்க. இப்போ நான் ஒரு நேம் காலம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனில் ஃபார்மேட் அது பார்த்தோம்னா லோயர் கேஸ் அப்பர் கேஸ் கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு, ஸோ ஆட் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் க்ளைம் ட்ரிம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இப்போ நான் லோயர் கேஸ் கொடுத்தேன்னா அந்த டேட்டா எல்லாமே லோயர் கேஸில் மாறிடும். அதாவது இப்போ ஒரு பேர் வந்து ஃபுல்லாகவே ஸ்மாலில் மாறிடும், இல்லை அப்பர் கேஸில் கொடுத்தோன்னா ஃபுல்லாகவே அப்பர் கேஸில் மாறிடும். இதை நான் ட்ரிம் கொடுத்தேன்னா அதில் ஃபார் எக்ஸாம்பிள்
வேறு டேட்டா ஃபார்மேட்டில் இருக்கிறதெல்லாம் அதை ரிமூவ் பண்ணிவிடும். அதே மாதிரி ஆட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே நம்மளுக்கு பல ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் எடுத்திருக்க டேட்டா வந்து மோஸ்ட்லி நியூமரிக்கலாக இருக்கிறதுனால என்னால் இவ்வளோ தான் சேஞ்சஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் இதில் இருக்கிற எரர்ஸுமே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணால் அங்கே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அங்கே வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் எரர்ஸ் அண்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணால் இங்கே இருக்கிற மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, நம்ம தெரியாமல் ஒரு டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம், அதோட ஃபார்மேட்டை மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சேஞ்சை அன்டூ பண்ணிக்கலாம். இங்கே அப்ளைட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே நான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு அதை நம்ம பார்த்துக்கலாம் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக. அண்ட் அந்த சேஞ்ச் தேவையில்லை அப்படின்னா அதை வந்து நம்ம அன்டூ பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பவர் பிஐ யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஒரு டேட்டா க்ளீனாக இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளுடைய அனாலிசிஸோட அவுட்புட்டை வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரிசைஸ்டான அவுட்புட்டாக கொடுக்க முடியும். இல்லை இந்த டேட்டாவில் இருக்கிற மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த டேட்டா வந்து நம்ம லோட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஹோம் ரிப்பனில் போய் க்ளோஸ் அண்ட் அப்ளை இது வந்து நம்ம கொடுக்கும். நம்ம பண்ண சேஞ்செல்லாம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு டைரெக்டாக நம்மளோட டேஷ்போர்டில் வந்துடும். இப்போ நான் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸில் வந்து அந்த க்ளீனான டேட்டா லோட் ஆகிடுச்சு. ஸோ கேஸ் இப்படி தான் பவர் பிஐ யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை க்ளீன் பண்ணணும். ஒரு டேட்டாவை க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான அனாலிசிஸை நம்மளால் பண்ண முடியாது. நம்மளோட ஒர்க்கை இன்னும் ஈஸியாக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு டேட்டாவை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ கேஸ்.